அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் இந்த வீடியோவில் இணைந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள்வானாக. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ். ரஜப் மாதத்தினுடைய பரக்கத்தான மாதத்தில், இறைவனுடைய மாதத்திலே 3வது ஒரு வெள்ளியினுடைய இரவிலே வியாழக்கிழமை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஒன்று சேரக்கூடிய தௌஃபீக்கை வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான இந்த வெள்ளியுடைய இரவிலே அதிகமான துவா செய்வதற்கும் திக்ரு செய்வதற்கும் தொழுது அல்லா இடத்துல மண்டாடுக்கு உண்டான அருமையான ஒரு நாளாக இருக்கிறது. ஏராளமான மக்கள் நஃபிலா நோன்புகளை, சுன்னத்தா நோன்பு வச்சுருப்பீங்க, வியாழக்கிழமை நாளாக நோன்புகளை வச்சுருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி நோன்பு வைக்க, தொழுக, அல்லாஹ்வுக்கு திக்ரு செய்ய, ஃபிக்ரு செய்ய, அல்லாஹ்வுடைய அந்த அருமையான திக்ருகளை ஓதி இறைவனிடத்திலே மண்டாடக்கூடிய நாளாக இருப்பதனால நம்மளாம் ஹாஜா மொயின் சிஸ்தி அவங்களுடைய வரலாறை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் சனிக்கிழமை இரவில் சனிக்கிழமை நாளில் பார்ப்போம். முக்கியமான நாளாக இருப்பதுனால வியாழன் வெள்ளி இரவு ரெண்டு நாள் சிறப்பான துவா திக்ருகள் இருக்கக்கூடிய என்பதனால அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் வெள்ளி சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்ம கௌசுல் ஆதம் காஜா மொயின் திஸ்தியாவுடைய 2வது பாகம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அது என்ன பார்க்க போகணும்னு சொன்னால், சொர்க்கவாசியை நரகவாசியை நம்ம எல்லாம் அறிய முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தந்தாங்க. சொர்க்கவாசி யார், நரகவாசி யார், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்க. எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருடைய அனைத்து துவாக்கள், ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தில் வியாழன் இரவு, வெள்ளி இரவு, இந்த நாலெலாம் துவா கபூலாக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவே புனிதமான ரஜப் மாதம் ஓதக்கூடிய அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹுவே ரஜப் மாதத்தை, ஷஅபான் மாதத்தை எங்களுக்கு பரக்கத் செய்து ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாய். ஆமீன். நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العظيم. وكان نبينا صلى الله عليه وسلم عين بكت من خشية الله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியுள்ள கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏராளமான நியமத்துகளை நமக்கு, அருள் பாக்கியங்களை நமக்கு தந்திருக்கிறார். அதில் ஒன்று தான் ரஜபு, ஷஅபான், ரமலான். இப்படி சிறப்பான நாட்கள் நமக்கு நெருங்கி வருகின்ற பொழுது அதில் நம்ம அணுகி அல்லாஹ்விடத்தை அதிக இந்த மாதிரி வியாழக்கிழமை ராவு, வெள்ளிக்கிழமை ராவு, புனிதமான ராவுகளில் நம்ம எல்லாம் நம்ம முன்னோர்கள் அவுலியா பெருமக்கள் என்ன செய்வாங்க, அழுது அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை அடைவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு கண்ணு, அந்த கண்ணு நமக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கண்ணா, நரகத்துக்கு போகக்கூடிய கண்ணா நமக்கு அறிஞ்சிடலாம் வாழ்க்கையில. அது என்ன கண்ணு? ஏராளமான அந்த கண்ணு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சினிமாவை பார்த்து அழுவாங்க. சினிமாவை பார்த்து அழுது கொண்டே இருப்பாங்க. இன்னும் சிலர்கள் சீரியலை பார்த்து, தாய்மார்கள் சீரியலை பார்த்து அப்படியே அழுகுவாங்க. இன்னும் சிலர் ஜோக்கு ரீல்ஸ்களை பார்த்து அப்படியே சிரிச்சு அழுகுவாங்க. இந்த கண்ணெல்லாம் சொர்க்கம் போக முடியாது. அப்போ என்ன, எங்கே போவாங்கன்னு நீங்களே கணிச்சுக்குங்க. இந்த கண்ணெல்லாம் சொர்க்கத்துக்கு அடைய முடியும், சொர்க்கம் அடையக்கூடிய கண்ணா இல்லை. சினிமாவை பார்த்து அழுகுவது, சீரியலை பார்த்து அழுகுவது, ஜோக் அடித்து அழுகுவது, இந்த கண்ணெல்லாம் எங்கே போகும் அந்த கண்ணு அப்படின்னு நீங்கள்லாம் கணிச்சுக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு கண் இருக்குது, ஐனுன் பக்கத்து மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வை நினைச்சு அழுகக்கூடிய கண்ணு. இதுதான் சொர்க்கம். இவங்க தான் சொர்க்கவாசி இவங்களை தான் அவுலியா பெருமக்கள். அந்த புனிதமான அந்த அல்லாஹ்வுடைய பயத்தால், அச்சத்தால் அவங்க அல்லாஹ்வுடைய நரகத்தை நினச்சி அழுது அல்லாஹ்வை அப்படியே நெருங்கி கொண்டே இருப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தனக்கு கபர் வழியாக போனாலும் அழுகுவாங்க. தாடி நனைய அளவுக்கு அப்படியே அழுகுவாங்க. 3வது ஹலீஃபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, ஏன் இப்படி அழுகுறீங்க? நரகத்தை பற்றி சொன்னாலும் அழுக மாட்டேங்க, கபருக்கு போனாலும் அழுகிறீங்களா? இல்லை, மறுமையுடைய முதலாவது வீடு யாருக்கு வெற்றி அடைஞ்சாங்களோ அவங்க
வெற்றி அடைஞ்சாங்க. யாருக்கு அந்த குழி நரக குழியாச்சோ அவங்க பூராமே நரகவாசிய, நரகம்தான் அவங்களுக்கு. அந்த அப்படிப்பட்ட அந்த கபரில் என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ, நல்லதாகுமோ கெட்டதாகுமோ சொர்க்கமாகுமோ நரகம் கிடைக்குமோ, நானா அல்லாஹ்வுடைய அச்சத்தில் அழுகிறேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முன்னோர்கள் அந்த புனிதமான நாட்களில் ராவுகளை வந்தால் அழுது அழுது துவா செய்யக்கூடிய இஸ்மை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுவே நினைச்சு திக்ரு செஞ்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தன்ஹா அவங்களுடைய வேலை பழுதுல கையெல்லாம் காய்ச்சி போய் யார ரசூலுல்லாஹ் நாயகமே தந்தையே, உங்களுக்கு எத்தனை பேர்கள் அடிமை இருக்கிறாங்க, உங்களுக்கு அடிமை வந்திருக்காங்க, இப்போ ஒரு வேலை செய்யறதுக்கு அடிமை பெண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னவா அந்த அடிமை பெண்ணு வேலை செய்யறதை விட அல்லாஹ்வுடைய திக்ரு வேலை செய்யுமா, ஃபாத்திமான்னு சொல்லக்கூடிய திக்ரு சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு 33 34 தடவை ஓதுங்க அப்படின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு தன்னுடைய தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து ஈமா வைக்காதீங்க, துனியாவில் பக்கம் ஈமா வைக்காதீங்க, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய திக்ரிலே அல்லாஹ்வுடைய அவனுடைய ரஹ்மத்து பர்க்கத்து அவனுடைய திக்ரு ஃபிக்ரு அதில் தான் இருக்குது என்று கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க அப்படியே செய்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆன உடனே யார சொல்லலாம் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க நாயகமே, தந்தையே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க மக. அது எல்லாம் இங்கே கேட்குறத தந்தை இடத்துல கேட்பாங்களா இல்லையா? அது மாதிரி மகள் மன்றாடுகின்றார்கள் தந்தை இடத்துல. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வே இறங்கக்கூடிய ஒரு திக்ரு தான் இப்போ சொல்ல போகிறேன். அல்லாஹ்வே கிடைச்ச மாதிரி நான் ஒரு துவா சொல்லித்தாரேன். அந்த துவாவை நீங்கள் ஓதுகின்ற பொழுது முன்னாடி துவா கேட்டு நீங்கள் துவா கேட்டால் அந்த துவாவெல்லாம் கபூல் ஆகும், உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும். அல்லாஹ் கிடைச்சிட்டா அப்படி எல்லாம் கிடைச்ச மாதிரி தானே. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுத்தரக்கூடிய துவா தான் நம்ம படிக்க போகிறோம். அல்லாஹ் எவ்வளோ பிரியமாக இருக்கிறான். ஒரு ஜானு நம்ம நெருங்கினா அவன் ஒரு முளம் நெருங்கி வர்றான், நம்ம ஒரு முளம் நெருங்கினா அவன் 2 முளம் நெருங்கி வர்றான், நம்ம நடந்து வந்து அவன் ஓடி வர்றான். இவ்வாறு செஞ்சு நஃபிலான தொழுகைகள் வணக்கங்கள் முன்னோர்கள் செஞ்சு அல்லாஹ்வுடைய கண்ணாக, அல்லாஹ்வுடைய காதாக, அல்லாஹ்வுடைய கரமாக நம்முடைய அவுலியா பெருமக்கூடிய அலாயின் அவுலியா அல்லா லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், எந்த கவலையும் எந்த பயம் இல்லாமல் அந்த வாழ்க்கை அல்லாஹ்வுடைய அப்படியே அந்த கண்ணாக கையாக மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறதுன்னு சொன்னால் அவனுடைய அந்த இபாதத்தில் தான் கிடைக்கும். துனியாவில் எந்த வழியும் கிடைக்கவே கிடைக்காது. எந்த வழியை நீங்கள் பொருளாதாரத்தை தேர்னாலும் பணங்காசை தேர்னாலும் சொத்து சோதை சேர்னாலும் அல்லாஹ்வுடைய திக்ரு ஃபிக்ரு அல்லாஹ் நெருக்கத்தை கிடைக்கிற மாதிரி எந்த ஒரு அமைதியான வாழ்க்கையும் கிடைக்கவே கிடைக்காது. அவுலியா பெருமக்கூடிய அந்த வாழ்க்கை மாதிரி எந்த ஒரு வழியிலையும் துனியாவிலையும் கிடைக்காது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. துவா ஓதும் போது ஆரம்பமாக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த துவாவை ஓதிட்டு துவா கேளுங்க. என்ன துவா? யா அவ்வலில் அவ்வலீன் வயா ஆஹரில் ஆஹரீன் யாதல் கூவத்தில் மத்தீன் யா ராஹிமில் மசாக்கீன் யா அர்ஹமர் ராஹிமீன் சொல்லக்கூடிய துவாவை நீங்கள் ஓதிட்டு அப்புறமா துவா கேளுங்க. யா அவ்வலில் அவ்வலீன் வயா ஆஹரில் ஆஹரீன் யாதல் கூவத்தில் மத்தீன் யா ராஹிமில் மசாக்கீன் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த முக்கியமான துவா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமான துவா. என்ன செய்யுங்க, புனிதமாக ரஜபு ஷாபான் ரமதான் வரக்கூடிய நேரத்தில் இந்த துவாவை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அந்த வீடியோவை போட்டு பார்த்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் அப்படியே ஓதிட்டே வந்தேன்னு சொன்னால் அவங்களுடைய துவாவெல்லாம் கபூலாம் என்று நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகின்றார்கள். அடுத்து ஏராளமான ஒரு சிறப்பான ஒரு திக்ரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்றார்கள். நம்ம ஏராளமான ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் திக்ரு செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்போ எவ்வளோ நன்மை கிடைக்குமோ. ஆனால் இந்த திக்ரு ஒரு 10 வாட்டி சொன்னால் அதனுடைய நன்மைகள் ஏராளமான நன்மைகள் பர்க்கத்துகள் பாதுகாப்பு அதோட நெருக்கம் கிடைக்கும் என்று இன்னொரு திக்ரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார். ஏன்னு சொன்னால் புனிதமான ராவுகள் நேரங்கள் வருது. அந்த நேரங்கள் நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையணும், நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கணும், அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து ரஹ்மத்து கிடைப்பது தான் ஷார்ட்டாக நெருங்கணும். நம்முடைய நேரம் காலங்கள் இல்லாதனால துனியாவும் பார்க்கணும் ஆகிரும் பார்க்கணும் என்பதற்காக வேண்டி தான் இந்த ஷார்ட்டான துவாக்களை நம்ம பார்த்து அல்லாஹ்வே நம்ம நெருங்குவதற்கு காரணமாகும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு திக்ரு தான் அடுத்த திக்ரு. இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாஸ்டர் அதிகமாக சொல்லி நன்மைகளை அடையலாம். அந்த திக்ரு என்ன? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரித நஃப்ஸிஹி
வஸீனத்த அரிசிஹி வ மிதாத கலிமாத்தி. இது ஓதிட்டே இருங்க. ஏராளமான நன்மைகள் அதிகமாகும், வர்க்கத்துகள் கிடைக்கும், எல்லாம் நெருக்கம் கிடைக்கும், அவருடைய பாதுகாப்பு கிடைக்கும். அற்புதமான ஒரு திக்ர். ஹஸ்புனல்லாஹு வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத்த அரிசிஹி வ மிதாத கலிமாத்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான திக்ர். இது அதிகமான வியாழக்கிழமை நீங்கள் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை சொல்லி சொல்லி அழுது வச்சீங்க, சொர்க்கவாசியா நீங்க ஆயிடலாம். சொர்க்கவாசியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தையும் வர்க்கத்தையும் ரஹ்மத்தையும் அடைஞ்சு கொள்ளலாம். அற்புதமான ஒரு வெள்ளி இரவு. இன்னைக்கு 3வது ரஜபுடைய வெள்ளி இரவு. அடுத்து வரக்கூடிய ரஜபு, ஷாபான், ரமலான் எல்லாம் பரிபூர்ணமான திக்ர்கள் செய்து நன்மைகள் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் தந்திருக்கிறான். அடுத்து ஒரு திக்ரை சொல்லி தருகின்றார்கள் அவுலியா பெருமக்கள்லாம். அல்லாஹ்வுடைய இஸ்மு, இந்த இஸ்மை சொல்லிட்டே இருக்கும்பொழுது நம்முடைய எல்லா தேவையும் அல்லாஹ் கபூலாக்கி தரும். அப்படி என்ன திக்ரு? அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹுவே நீதான் என்னுடைய ரப்பு, லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்துக்குரிய நாய் உன்னை தவிர வேறு நாயன் இல்லை, ஃபக்ஃபிர்லி துனூபி, என்னுடைய பாவமெல்லாம் மன்னிப்பாயா என்று சொல்லிட்டு ஒரு இஸ்முல் ஆலம், யாதல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய இஸ்மை சொல்லி அல்லாஹ்விட துஆ கேட்பது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி துனூபி யாதல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹுவே என்னுடைய ரப்பே, லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்துக்குரிய நாய் உன்னை தவிர வேறு நாயன் இல்லை, ஃபக்ஃபிர்லி துனூபி, அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக, யாதல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வுடைய இஸ்மை கொண்டு அல்லாஹ்விடத்திலே அதிகமான திக்ர் செய்கின்ற பொழுது அல்லாஹ் எல்லா வர்க்கத்துகளையும் ரஹ்மத்தையும் தருவதற்கு காரணமாக அந்த அதிகமான திக்ர்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய அந்த கண்ணு ஐனும் பக்கத்துமின் ஹஷியத்தில் அல்லாஹ்வை நினைச்சு பயந்து அழுகக்கூடியவங்களாக அழுது தொழுது துவா கேட்டால் நம்ம சொர்க்கவாசியா ஆகலாம், அல்லாஹ் நெருக்கத்தை கிடைக்கலாம், நம்முடைய தேவைகள் நிறைவேறலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் உலக முஸ்லிம் எல்லோருக்கும் தந்து புனிதமான இந்த வியாழக்கிழமையினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்வே எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் வியாபாரங்களை பரக்கத்தாக்கி அவங்களுடைய கஷ்டங்களை போக்கி கடன் இல்லாத, நோய் இல்லாத, கவலை இல்லாத எல்லா தேவைகளையும் இந்த வரக்கூடிய பரக்கத்தான நாட்களை கொண்டு கபூலாகணும். யா அல்லாஹ் எல்லோருடைய கஷ்ட நஷ்டங்களும் இந்த 3 மாசத்துல நிறைவேறணும். அது மாதிரி எல்லா விதமான ஆபத்து, முசீபத்து, பல விதமான குழப்பங்கள் இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. யுத்தம் செய்யணும், அது செய்யணும், ஈராக்கு, அமெரிக்கா, அது மாதிரி அமெரிக்கா செய்யக்கூடிய பல விதமான குழப்பங்கள் இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சைத்தானுடைய சூழ்ச்சிகள் போல வெளிநாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் யுத்தங்களுடைய பேச்சுக்களும் வரக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் அது மாதிரி தேர்தல் சம்பந்தமான சில விதமான சிக்கல்கள், நம்முடைய அந்த பேச்சுக்கள், துர்பேச்சுக்கள், ஃபித்னாக்கள், அரசியல் சம்பந்தமான பேச்சுக்கள், உலக ரீதியான இந்த போர் சம்பந்தமான பேச்சுக்கள், இப்படி நம்முடைய அந்த நோன்பு காலங்களில் செய்ய விடாமல் ஈமானை குறைக்கக்கூடிய, இபாத்தில் குறைக்கக்கூடிய பல ஃபித்னாக்கள் இப்போது உருவாகுது. அல்லாஹ்வே எல்லா ஃபித்னாக்களிலிருந்தும், உலகத்தின் எல்லா போர்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து ஹராமாக்கப்பட்ட அந்த நாடு ஹராமாக்க நாடு தான் ரஜபுடைய மாதம். ரமலான் மாதம், ஷாபான் மாதம், பல புனிதமான மாதத்துல அமைதி காத்து நல்லா அமல் செய்யக்கூடிய உலக முஸ்லீம்களை அமைதியான முறையிலே நோன்பு மாதங்களை நோன்பு வைத்து அமல் செய்யக்கூடிய சீபி வல்லோனதாம் அனைவரும் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.